வாழ்க. கரங்களட்டி ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் அந்தோணியாருக்கும் நன்றி சொல்வோம். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான அன்னை மரியாளின் அன்பு குழந்தைகளே, புனித அந்தோணியாரின் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் புனித அந்தோணியாரின் திருவிழா 9ஆம் நவநாள் திருப்பலி இம்மறையுரை வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் அந்தோணியாருக்கும் நன்றி சொல்கின்றோம். இந்த நாளில் நமக்கு மறையுரைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசுவின் இனிய நண்பர் புனித அந்தோணியார். இயேசுவின் இனிய நண்பர் புனித அந்தோணியார். இயேசு எப்படி நண்பராக இருக்க முடியும் என்பதை இப்பொழுது நற்செய்தி வாசகத்தின் வழியாக கேட்டு, ஆண்டவர் இயேசு எப்படி யாருக்கு எந்த நிலையில் நண்பராக இருக்கிறார், ஒரு சிலருக்கு மட்டுமா எல்லோருக்குமா அவர் நண்பர், அந்தோணியாருக்கு மட்டும்தான் நண்பரா, அல்லது ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், நோயாளிகள், பாவிகளாக கருதப்பட்டவர்களுக்கு எல்லோருக்கும் அவர் நண்பரா? இதுவரைக்கு ஆண்டவரை இரட்சகராக, மீட்பராக, உலக இரட்சகராக, ஆண்டவராக, சர்வேஸ்வரனாக ஏற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த தியான சிந்தனையிலே, இந்த மறையுரையிலே இயேசுவின் இனிய நண்பர் புனித அந்தோணியார். ஆக ஆண்டவர் இயேசு நம்மை நண்பராக அழைத்திருக்கிறாரா? எனவே எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அழைப்பிற்கு செவி கொடுப்போம். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 அருள் வாக்கு 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களை நோக்கி கூறியதாவது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பது என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் இனியவர்களே, எல்லா விதைகளும் செடிகள் ஆவதில்லை. எல்லா செடிகளிலும் மொட்டுக்கள் உருவாவதில்லை. எல்லா மொட்டுக்களுமே மலர்களாக மலர்வதில்லை. எல்லா மலர்களும் காய்களாக உருவாவதில்லை. எல்லா காய்களும் கனிகளாக, பழமாக மாறுவதில்லை. எல்லா சிறிய நீரோடைகளும் ஓடைகளாக மாறுவதில்லை. எல்லா ஓடைகளும் நதிகளாக மாறுவதில்லை. எல்லா நதிகளும் கடல்களாக இணைவதில்லை, மாறுவதில்லை. எல்லா பிறப்பும் உறவுகள் ஆவதில்லை. எல்லா உறவுகளும் காதல் ஆவதில்லை. எல்லா காதலும்
தோழமை ஆவதில்லை, எல்லா தோழமையும் நட்புகள் ஆவதில்லை, எல்லா நட்புகளும் நண்பர்கள் ஆவதில்லை, எல்லா நண்பர்களும் உயிருள்ளவரை இனிமையாக நிலைத்திருப்பதில்லை. இன்று இயேசுவின் இனிய நண்பராக புனித அந்தோணியார் என்று நாம் தியானிக்கிறோம். ஒரு அற்புதமான தலைப்பு, நட்பை பற்றி, நண்பர்களை பற்றி நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கு இயேசுவை கையிலேந்திய அன்பரான புனித அந்தோணியார் என்று நாம் மறையுரைகள் கேட்டிருப்போம். இன்றைக்கு இயேசுவின் இனிய நண்பர். எந்த அடிப்படையில் இயேசுக்கு அந்தோணியார் நண்பராக இருக்கிறார்? இயேசு எப்படி அந்தோணியாரை நண்பராக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிற பொழுது 1200ஆம் ஆண்டு புனித அந்தோணியார் 5 வயசு நடக்கிறது. புனித அந்தோணியார் 5 வயது நடக்கிற பொழுது ஒரு நாள் மாலை வேளை 1200ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம், கடும் குளிர், ஐரோப்பாவில் குளிர் தேசம், கடும் குளிர். அப்பொழுது அந்தோணியார் 5 வயசு வீட்டில் இருக்கிறார். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வேலைகளுக்கு போயிட்டாங்க. அப்பொழுது ஒரு சாயந்தரம் 5 வயசு அந்த அந்தோணியார் வீட்டில் தனியாக இருக்கிறார். மாலை வேலை, இருள் கவுகின்ற நேரம், இருட்டு அப்படின்னா இருட்டாக தான் இருக்கும். அப்பொழுது வீட்டு சத்தம், வீட்டில் தட்டுற சத்தம் கேட்கு. சின்ன பையன் 5 வயசு அந்தோணியார், வீடு தட்டுற சத்தம் கேட்கு. சாயந்தர நேரம், இருளாகிற நேரம், தனியாக வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டு கதவு சத்தம் கேட்கிறது. ஏதோ ஒரு தைரியத்தில் புனித அந்தோணியார் வீட்டினுடைய கதவை திறந்து பார்க்கிறார். அப்போது அங்கு அவருடைய வயது மதிக்கத்தக்க ஒரு 5 வயசு சிறுவன் ஒருவர் அங்கு நின்று கொண்டிருப்பதை காண்கிறார். எழில்மிகு தோற்றம், அதுவரைக்கு அவர் கண்டிராத ஒரு அழகு சிறுவனை அங்கு பார்க்கிறார். அந்த சிறுவன் தன் தோள் மேல் ஒரு அழகிய துணிப்பையை போட்டிருந்தான். அந்த சிறுவனை பார்த்த புனித அந்தோணியார் பெரிதினாந்து அந்த சிறுவனை பார்த்து, ஃப்ரெண்ட், நண்பா, உனக்கு பசிக்கிறதா? சாயந்தரம் ஆயிடுச்சு, தூங்க போகிற நேரம், பசிக்கிறதா? அப்பொழுது அந்த சின்ன பையன் சொல்லுகிறான், ஆமாம், எனக்கு பசிக்கிறது. ரொட்டி தரட்டுமா அல்லது ஒயின் தரட்டுமா என்று கேட்கிறான். அதற்கு பதிலளித்த அந்த பாலன் சிறுவன் சொல்லுகிறான், நண்பா, என் பசி வேறு, உன் பசி வேறு. என் பசி வேறு, உன் பசி வேறு. அப்படியானால் உனக்கு என்ன வேண்டும் என்று புனித அந்தோணியார் கேட்கிறார் அந்த சிறுவனை பார்த்து. இதோ எனது தோளில் போட்டிருக்கிற இந்த பையை பார், இந்த பையை உற்று பார் என்று கூறி அந்த 5 வயது பாலன் இந்த 5 வயது அந்தோணியாரிடம் தனது கையில் வைத்திருந்த சிகப்பு நிற பையை திறந்து காட்டுகிறார். பையினுள் உற்று பார்த்தார் அந்தோணியார். மிகப்பெரிய ஆச்சரியம், இங்கு சிகப்பு நிற வைடூரியங்கள் காணப்படுகிறது என்று வியப்புடன் அந்தோணியார் கூறுகிறார். அவை வைடூரியங்கள் அல்ல, இதயங்கள். இவற்றைத்தான் நான் தேடி சொல்லுகிறேன் என்றார். வியப்பாக உள்ளது. அப்படியானால் நண்பா, நீ யார் என்று கேட்கிறார். நான் தான் பாலன் இயேசு, உன் இதயத்தை எனக்கு தருவாயா? நான் தான் பாலன் இயேசு, உன் இதயத்தை எனக்கு தருவாயா? புனித அந்தோணியார் உணர்ச்சி பெருக்குடன் உடனே மறுமொழியாக வயதிற்கு மிஞ்சிய ஒரு அர்ப்பணிப்பை அவர் மேற்கொள்கிறார். மழலையாக என் இதயம் நாடி வந்த இயேசுவே, உலகில் அனைத்துமே நீர் படைத்தவை, நீர் படைத்தவை அனைத்துமே உமக்கு சொந்தமானவை. இப்போதே என் இதயம் தருகின்றேன், அதில் நிரந்தரமாய் உரைக. இப்போதே என் இதயம் தருகின்றேன், அதில் நிரந்தரமாய் உரைக என்றார். உடனே குழந்தை இயேசு மறைந்து சென்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நண்பரான புனித அந்தோணியார் எப்பொழுது 5 வயதில், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால்,
எவ்வளவோ நண்பர்கள் இருந்தாலும் ஆனால் குழந்தை பருவ நட்புதான் கடைசி வரைக்கு உடன் வரும், கூடவே வரும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அல்ல, தொட்டில் உறவுகள், இந்த சிறு வயதில் நமக்கு வருகிற நண்பர்கள் தான் இறுதி வரை உறுதுணையாக, உறவாக, உயிரோடு, உரிமையாக, உணர்விலும் உடைமையிலும் எல்லா நிலையிலும் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதற்கு புனித அந்தோணியார் சிறு வயதிலேயே இயேசுவுக்கு தனது இதயத்தை அர்ப்பணித்தார். இதயத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் நட்பு, உறவு. இதயம் என்பது உணர்வுகளின் சங்கமம். ஹார்ட் symbolizes the love. Heart symbolizes the relationship. உறவினுடைய இருப்பிடமாக. என் நெஞ்சும் துடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதயம் துடிக்குது என்பார்கள். ஆக நண்பர்கள் அவசியம், நட்பு அவசியம். நண்பர்கள் இல்லாதவர்கள் இல்லை. நண்பர்கள் எல்லோருக்குமே உண்டு. குழந்தை பருவ நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்கள், வாலிப நண்பர்கள், அலுவலக நண்பர்கள், டீக்கடை பெஞ்சு நண்பர்கள், ரயில் பஸ் விமான பயண நண்பர்கள், தொழிலக நண்பர்கள், ஊர் நண்பர்கள், பொழுதுபோக்கு நண்பர்கள், லட்சிய நண்பர்கள், குடும்ப நண்பர்கள், வேலை நண்பர்கள் என்று எல்லா நிலையிலும் நமக்கு நண்பர்கள் அவசியம். நண்பர்கள் இல்லாதவர்கள் அதிகமான சந்தோஷத்தையோ, அதிகமான வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவர்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்க ரொம்ப கஷ்டம். நண்பர்கள் இருக்கின்றவர்கள் வாழ்க்கை, நல்ல நண்பர்கள் நமக்கு மருந்து போன்றவர்கள். அதைத்தான் புனித அந்தோணியார் சிறு வயதிலேயே கண்டுகொண்டார். இயேசுவை தனது நண்பராக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை நண்பராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிற பொழுது அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் மற்றவர்களோடும் நட்போடு பழகுகிறார். அவர் 5 வயதில் தொடங்கிய அந்த இயேசுவின் நட்பு கடைசி மட்டும் நிலைத்திருக்கிறது. மட்டுமல்ல, அவரது நட்பு வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் நலமாக வெளிப்படுகிறது. வாழ்க்கை சூழ்நிலையில் அவர் குழந்தை பருவத்தில், பள்ளி பருவத்தில் அகஸ்தினார் சபையில் குருமானவராக இருந்த பொழுது, துறவியாக இருந்த பொழுது, பிற்பாடு பிரான்சிஸ் சபையில் துறவியாக இருந்த பொழுதும் அவரது நட்பு, உறவானது எல்லோரிடம் இருக்கிறது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சிக்கல் உண்டு. நாம் என்ன நினைத்துக் கொள்வோம்? ஆண்டவரோடு நல்ல உறவு, இயேசுவை கூட நண்பர்களாக ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் எனக்கு நண்பரே வேண்டாம், எல்லா பயிலும் உலகத்தில் மோசம், ஒரு பயிலும் சரியில்லை, ஒருத்தையும் சரியில்லை என்று சொல்லி வெறுப்பையும் பகைமையையும், ஏன் என்று சொன்னால் அதிலே நிறைய எதிர்பார்ப்புகள், அளவு கடந்த ஆசைகள் இருக்கிற பொழுது நட்புகள் நிலைத்திருப்பதில்லை. நட்புகள் கேடாக, அழிவாக முடிந்து விடுகிறது. ஒரு பங்கில் ஒரு இளைஞன், நல்ல பையன், எல்லாருமே நல்லவங்க தான், அவனு நல்ல பையன் தான் இருந்தான். நல்ல கத்தோலிக் கிறிஸ்தவ குடும்பம், அடிக்கடி திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி. அந்த தம்பி இளைஞர் இயக்கம், பங்கு தந்தைக்கு ரொம்ப உதவி, கோயில் உதவி, நல்லா படித்து அவன் திருமணத்திற்கு முன்பாகவே நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். கை நிறைய சம்பளம், அவன் சொந்தமாக வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கிறான். சுறுசுறுப்பான பையன். அப்படிப்பட்ட பையன் திடீர்னு சோகமாக நான் கூப்பிட்டேன், தம்பி என்னப்பா திடீர்னு சோகமாக இருக்கிறியே? ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, ரொம்ப உற்சாகமாக இருப்ப, ரொம்ப பரபரப்பாக இருப்ப, ரொம்ப ஆக்டிவாக இருப்ப, ரொம்ப அலைவாக இருப்ப, எல்லோரும் உன்னை பாராட்டுவாங்க, உன்னை எல்லோருமே புகழ்வார்கள். திடீரென்று நீ சோகமாக இருக்கிறியே, உனக்கு என்னப்பா வருத்தம்? நல்ல குடும்பம், நல்ல உனக்கு வேலை கிடச்சிருச்சு பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு வீடு வேற கட்டிக்கிட்ட, நீ கொடுத்து வச்ச ஆளுப்பா, நீ எதுக்கு சந்தோஷத்தை இழந்து துக்கமாக இருக்கிற, ரொம்ப வருத்தமாக இருக்கிற, முகவாட்டத்தோடு இருக்கிற? அப்படிங்கிறப்ப அந்த இளைஞன் சொன்னா, சாமி இதயத்தை பறி கொடுத்துட்டேன். எதை பறி கொடுத்தானா? இதயத்தை பறி கொடுத்தான். நான் சொன்ன, தம்பி பணத்தை, காசை பறி கொடுக்கலாம், நீ வச்சிருக்கிற பைக்கு, காரை பறி கொடுக்கலாம், ஏன் சொத்து பத்தை கூட சில சமயம் பறி கொடுக்கலாம், பறிச்சுட்டு போயிடுவாங்க, உயிரை கூட பறிச்சுட்டு போயிடுவாங்க. அவனை உன்னுடைய இதயத்தை எப்படிப்பா பறிக்க கொடுத்த? இதயத்தை எப்படிப்பா பறிக்க கொடுக்க முடியும்? சாமி என் இதயம் ஏன்ட்ட இல்லை, என் இதயம் பக்கத்து ஊர் கவிதாட்ட போயிடுச்சு அப்படின்னா. நான் தூங்கினாலும் எந்திரிச்சாலும்
தண்ணி குடித்தாலும் சாப்பிட்டாலும் வேலைக்கு போனாலும் வந்தாலும் வேலையில் இருக்கிற பொழுதும் இல்லாமல் இருக்கிற பொழுதும் எப்போ பார்த்தாலும் என் இதயம் ஞாபகமாகவே இருக்கு. நான் சொன்னேன், தம்பி நம்ம பாளையங்குடி டைஸில் ஜோசப் ராஜ் ஃபாதர் இருக்கார், கச்சை கட்டிருந்தார்ல, அவர் மனநல ஆலோசகர், நல்லா கவுன்சிலிங் கொடுப்பார். கவுன்சிலிங் படிச்சிருக்கிறார், பிரான்ஸ் நாட்டிலையும் பெங்களூர் கவுன்சிலிங் படித்து நல்ல மனநல ஆலோசகராக இருக்கிறார், கவுன்சிலராக இருக்கிறார். ஜோசப் ராஜ் சாமிகிட்ட அனுப்பி வைக்கிறேன், அவர்கிட்ட ஒரு 3 நாள் எத்தளவுக்கு வர சொல்ல போய் எடுத்துகிட்டு வா, கவுன்சிலிங் எடுத்துகிட்டு வாப்பா சரியாயிரும். சாமி அது இல்லை, நான் உங்ககிட்ட வந்த நோக்கம் என் இதயத்தை சேர்த்து வைங்க சாமி அப்படின்னா. நான் சாமியார வந்திருக்கிறேன், மாமியார் வேலை பார்க்க வச்சிடாத, சாமியார் வேலையை நீ மாற்றி விட்டுறாதடா. என்னால் செஞ்ச முடிஞ்சது உனக்கு நான் ஜெபம் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், ஒரு கவுன்சிலர்கிட்ட அனுப்பிவிட்டு அதுக்கு உனக்கு நல்ல வழியை காட்டலாம். தேவையில்லாத காரியத்தில் நிறைக்க விடாத, உனக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி பார்த்த முடியல. ரொம்ப நல்ல பையனாக இருந்ததுனால 2 இதயத்தையும் 2 குடும்பங்களை வச்சு சேர்க்க வச்சு ஜோராக நல்லா கல்யாணம் முடிச்சு விட்டாச்சு. இதயங்கள் சேர்ந்துருச்சு. பறிக்கப்பட்ட அந்தோணிராஜ் இதயமும் கவிதா இதயமும் சேர்த்து விட்டாச்சு. ரைட், ஜாலியாக சூப்பராக பறிக்கப்பட்ட இதயங்கள் திருடிய இதயம் திரும்பி கொண்டு வந்ததால் அங்கு ரொம்ப ஜெகஜோதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப அவன் முகத்தில் அந்த சிரிப்பை காணும், அந்த மலர்ச்சியை காணும். என்ன தம்பின்னு கேட்டேன். அவன் சொன்னா பாரு பதில், மூளையெல்லாம் பறி கொடுத்துற சாமி அப்படின்னா. 6 மாதத்துக்கு முன்னாடி இதயத்தை பறி கொடுத்துட்டேன்னு சொன்னவன் 6 மாதம் கழிச்சு மூளையெல்லாம் பறிச்சு கொடுத்துற சாமி, நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்களே, நான் கேட்காம ஆழம் தெரியாமல் காலை விட்டனே, பரிதவிக்கனே அப்படின்னு சொன்னான். கிறிஸ்துவில் அன்பர்களே, உறவு என்பது, நட்பு என்பது வெளிப்படையான அடையாளங்களோ, உடல் இச்சையில் அமைவதோ, கவர்ச்சியில் அமைவதோ, பொருட்கள் வசதி வாய்ப்புகளில் பணம் நகை சொத்து பத்துக்கள் ஆடம்பரங்கள் வெளிப்புற கவர்ச்சிகளில் அல்ல. நட்பு அன்பு என்பது இதயத்தில் உறவில் மகிழ்ச்சியில் எதையுமே எதிர்பார்க்காத நிலையில் அமைந்திருக்கிறது. சில நட்புகள் தொடக்கத்தில் ரொம்ப டீப்பாக போகும். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் ஆதாமை படைக்கிறார், திரும்ப துணையாக ஏவாளை படைக்கிறார். ஏவாளை படைச்சு மணமகளே மருமகளே வா அப்படின்னு ஏவாளை ஆதாம்கிட்ட கூட்டு வர்றார். அது வரைக்கும் தனியாக இருந்த ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே என்ன சொல்றான் தெரியுமா? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்பது தெரியும். இதோ என் உயிரின் உயிர், என் உடலின் உடல் என்று காதல் கவிதை பாடுகிறான். எப்போ? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26:7 வரைக்கும். 4ஆம் அதிகாரத்தில் அந்த விளக்கப்பட்ட கனியை உண்டதால் அந்த கில்ட் ஃபீலிங், குற்ற பழி உணர்வு வருகிறது. விளக்கப்பட்ட கனியை பாம்பினுடைய அந்த சூழ்ச்சியில் உண்டதால் குற்ற பழி உணர்வு. ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாம் ஆதாம் எங்க இருக்கிறாய்? அதுவரைக்கு இந்த ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு ஃப்ரெண்ட்ஸ், கடவுளுடைய நண்பர்கள். அந்த ஏதோன் தோட்டத்தில் ஜாலியாக ஆதாம் ஏவாள் நல்லா கழுத்தை கட்டிக்கிட்டு சுதந்திரமாக என்ஜாய் பண்ணவங்க, நல்லா வாக்கிங் போனவங்க, நல்லா சாப்பிட்டவங்க, நல்லா என்ஜாய் பண்ணவங்க. ஆண்டவர் அவங்கள நல்லா என்ஜாய் பண்ணுங்க, பழுகி பெருகி நிரப்புங்க, அடித்து தள்ளுங்க அனுப்புகிறார். ஆனால் ஒன்று மட்டும், அந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிட்றாதங்க, அது எனக்குரியது, அது எனக்குரியது, அது ஓனருக்குரியது, ஓனர். அதனால் மற்ற எல்லாம் உங்களுக்கு, அடிச்சு தள்ளுங்க, பழுகி பெருகி நிரப்புங்க என்று ஆசீர்வாதம் கொடுத்துட்டு என்ஜாய்மெண்ட் பண்ண சொல்லி அனுப்பினார். ஆனால் அங்கு வந்த சூழ்ச்சியில் கவரப்பட்டு அவர்கள் என்ஜாய்மெண்ட்டை இழந்தார்கள். ஆண்டவர் வந்து ஆதாம் யாதாம் எங்கிருக்கிறாய், நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை உண்டாயோ? ஆதாம் என்ன சொல்லுகிறான்? ஆம் ஆண்டவரே, சாரி மன்னிச்சுக்கோங்க சொல்லல, நீ கொடுத்தாயே அந்த பெண் தானும் உண்டால் எனக்கும் கொடுத்தால் நானும் உண்டேன். பெண்ணை பார்த்து
ஏவாள் என்னமா நடந்துச்சுன்னு கேட்கிறார். பாம்பு ஏமாந்துருச்சு, நானும் சாப்பிட்டேன். 3ஆம் அதிகாரத்தில் என் உயிரின் உயிரே உடலின் உடலே அப்படின்னு காதல் கவிதை பாடிய ஆதாம் 4வது அதிகாரத்தில் இதோ அந்த பொம்பளை அவதான் இனி நாசமாக்கிட்டா, நான் இப்படி ஒளிஞ்சு ஓட காரணமே அவதான் என்று சொல்க. ஆக 4 வகையான உறவை சொல்லுவார்கள். உறவின் சீரழிவு 1, முதல்ல உயிரின் உயிர். 2வது ஃபர்ஸ்ட் மை லைஃப் என் உயிர். 2வது மை ஒய்ஃப்னு சொல்லுவாங்களாம், என் வீட்டுக்காரி. 3வது கல்யாணம் முடிச்சு ஒரு 3 வருஷத்தில் என் உயிர், என் மனைவி. 3வது என் வீட்டுக்காரி, மை ஹோம். 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ராங் நம்பர். உயிரே என்று ஆரம்பித்த உறவு, அந்த நட்பு, அந்த காதல், அந்த பாசம் 4 ஆண்டுகளுக்குள்ளாகவே ராங்கான உறவாக. காரணம், உறவுகள் இன்றைக்கு நகையிலும் அழகிலும் பணத்திலும் அந்தஸ்திலும் பேருக்கு பின்னால் எம்எஸ்சி பிஎட் பிஹெச்டி அல்லது வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டு பொண்ணு, பெரிய வீடு, பெரிய கார் பங்களா எல்லாம் வச்சிருக்கிறாங்க. உறவுகள் இன்றைக்கு வெளிப்படையான காரியங்களில் இருப்பதால் அடிப்படையான அன்பு, பாசம், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னிப்பு, உள்ளதை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுது என்ற நிலையானது அது மறைந்து விடுகிறது. கோடியற்புதர் புனித அந்தோணியார் ஜீசஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிலிருந்து, ஜீசஸுக்கு தனது இதயத்தை அர்ப்பணித்திலிருந்து அவர் ஜீசஸனுடைய மனநிலையிலேயே அவர் வாழ்ந்து வருகிறார். எனவேதான் 1228ஆம் ஆண்டில் அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக புனித அந்தோணியாருக்கு ஆண்டவர் இயேசு குழந்தையாக காட்சி கொடுக்கிறார். நட்பினுடைய உச்சகட்டம் வார்த்தையில் மட்டுமல்ல, அவரது எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நட்பு அந்தோணியாருக்கு இருக்கிறது. இயேசுவின் நட்பு அந்தோணியாரை வழிநடத்தியது. எப்பொழுது தன் இதயத்தை அந்தோணியார் கொடுத்தாரோ, அந்த அன்பிற்கேற்ப அந்தோணியாரும் இறைவார்த்தை வாசிப்பதிலும், செபிப்பதிலும், அன்றாட திருப்பலியில் பங்கு பெறுவதிலும், ஒப்புரவு பாவ சங்கீர்த்தன அருட்சாதனத்திலும், அன்னை மரியாளுடைய செபமாலை பக்தியிலும், இன்னும் பிறரன்பு சேவைகளிலும், தன்னுடைய துறவற மடத்தில் இருந்த சகோதரர்களை அன்பு செய்வதிலும், தான் பணி செய்த மக்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுதல், இறைவார்த்தை அறிவித்தல் போன்ற எல்லா பணிகளிலும் புனித அந்தோணியார் இயேசுவினுடைய உண்மையான பிரமாணிக்குமான நண்பராக இருந்தார். எனவேதான் புனித அந்தோணியருடைய அந்த கடைசி நாட்களில் தன் நட்பை உறுதி செய்ய ஆண்டவர் இயேசு ஒரு குழந்தையாக புனித அந்தோணியாருடைய திருக்கரங்களில் தவழுகிறார். அந்தோணியாரும் தீர்சி என்ற ஒரு ரோமை உயர் அதிகாரியும் நண்பர்கள். தீர்சோ அப்படிங்கிறவர் அந்தோணியாருக்கு ஃப்ரெண்டு. அந்தோணியார் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். எனவே இந்த தீர்சோ என்ற உயர் அதிகாரி ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், தான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ இயேசு கிறிஸ்துவாலும் அவர் வழியில் வாழும் புனிதர்களாலும் தான் முடியும் என்று நம்பினார். எனவே தனது அரண்மனை ஒன்றை இந்த அந்தோணியாருக்கும் துறவியர்களுக்கும் கொடுக்கிறார். அவர் வாழ்ந்த அந்த உயர்ந்த நல்ல ஒரு பெரிய வீட்டை அந்தோணியாருக்கும் துறவியரும் கொடுக்கிறார். எனவே அவ்வப்பொழுது அந்த மடத்திற்கு சென்று புனித அந்தோணியாரை கண்டு ஆலோசனை பெறுவார், பாவ சங்கீர்த்தனம் பெறுவார். ஒரு நாள் அப்படியாக அந்த மடத்திற்கு செல்லுகிற பொழுது அந்தோணியாருடைய ரூம்பை தட்டுவதற்காக நிற்கிறார். அந்தோணியாரின் ரூம்பை தட்டுகிற பொழுது அதற்கு முன்பாகவே அந்தோணியார் தங்கியிருந்த அந்த அறையிலிருந்து சாவி வழியாக ஒரு பெரிய வெளிச்சம் ரூமுக்கு வெளியே வருகிறது. இவரால் அந்த காட்சி நம்ப முடியவில்லை. எனவே சற்று குனிந்து உள்ளே என்ன நடக்கிறது, தீ எரிகிறதா அல்லது பல்பு வெடிக்கிறதா என்று அந்த ஓட்டை வழியாக உற்று பார்க்கிறார். என்ன ஆச்சரியம்!
அந்தோணியார் கையில் வைத்திருந்த பைபிளின் மேல் ஆண்டவர் இயேசு ஒரு குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்தோணியாரை கட்டி பிடித்து கொண்டிருக்கிறார். அந்தோணியார் குழந்தை இயேசுவுக்கு தன் அன்பு முத்தத்தை கொடுக்க, குழந்தை இயேசுவும் தனது நட்பை அந்தோணியாருக்கு வெளிப்படுத்த, புனித அந்தோணியாருக்கு குழந்தை இயேசுவே ஒரு முத்தம், அன்பும் பரிசுத்த முத்தம் கொடுக்கிறார். புனித அந்தோணியார் தனித்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் இந்த காட்சி நடக்கிறது. சாவி துவாரம் வழியாக உற்று பார்த்தவர் மிகவே ஆச்சரியப்படுகிறார். அந்தோணியார் கதவை திறந்து வெளியே வருகிற பொழுது இந்த தீர்சோ நிற்பதைக் கண்டு சற்று தயங்குகிறார். தீர்சோவிடம், தயவு செய்து இந்த காட்சியை நான் சாகு மட்டும் யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் சத்திய வாக்கு வாங்குகிறார். புனித அந்தோணியருடைய இறப்பு நாளன்று அவர் இறந்த பிற்பாடு இந்த தீர்சோ இந்த காட்சியை அங்கிருந்த சபையின் மூத்த தலைவருக்கு சொல்லுகிறார். அங்கிருந்த சில துறவிகளும் சில நேரங்களில் அவரது அறையில் வித்தியாசமான வெளிச்சம் வருவதை கண்ணுற்றதாக, அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததாக அவர்களும் சாட்சி சொல்லுகிறார்கள். எனவே இப்படி ஒரு முறை அல்ல, புனித அந்தோணியருடைய கரங்களில் ஆண்டவர் இயேசு பல முறை தவழ்ந்திருக்கிறார். இதுதான் நட்பின் இலக்கணம். தொடங்கிய அன்பு, 5 வயதில் தொடங்கிய அன்பு, புனித அந்தோணியார் 36 வயதில் சாகிற நிலையில் 35 வயதில் 5 வயது தொடங்கிய நட்பு கடைசி மட்டும் பிரமாணிக்கமுள்ள நட்பாக இருந்திருக்கிறது. வாழ்க்கையில் பிரமாணிக்கமுள்ள நட்பு நிச்சயம் தேவை. நாம் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிற பொழுது நட்பை பற்றி மிகச்சிறந்த உதாரணமாக, நட்புக்கு சிறந்த உதாரணமாக தாவீது அரசரையும் யோனத்தானையும் சொல்லுவார்கள். 1 சாமுவேல் 18 அதிகாரம் 19 அதிகாரம் 20 அதிகாரத்தை 18, 19, 20 அதிகாரங்களில் தாவீது எப்படி ஒரு உண்மையான நண்பராக இருந்தார் யோனத்தானுக்கு, யோனத்தானும் எப்படிப்பட்ட நண்பராக இருந்தார் என்பதை அற்புதமாக காட்டுகிறது. அந்த 18வது அதிகாரத்தில் முதல் வசனங்கள், தாவீது சவுலிடம் பேசி முடித்த போது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. யோனத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். அன்று அவரை தம் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். திரும்பவும் அந்த வசனம் வருகிறது. யோனத்தான் தம் அணிந்திருந்த மேல் அங்கியை கழற்றி தாவீது கொடுத்தார். அத்துடன் தம் அங்கி, வாள், வீல், கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார். தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொண்டிருந்தார். ஆக அடுத்து 19 அதிகார தொடக்கத்தில் பார்க்கிற பொழுது தாவீதும் யோனத்தானும் நண்பர்கள். ஆனால் யோனத்தானுடைய அப்பா சவுல், இஸ்ரேல் மக்களுடைய முதல் அரசர், தாவீதுக்கு பிடிக்காது. தாவீதை கொலை செய்ய திட்டமிடுகிறார். தாவீதை கொலை செய்ய திட்டமிடுகிறார். தாவீதை கொல்ல வேண்டும் என்று தம் மகன் யோனாத்திடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான், இதான் உண்மையான நட்பு, இதான் கடைசி வரைக்கு பிரமாணிக்கமான உறவு. அப்பா ஒரு ரகசியத்தை மகன் யோனத்திடம், சவுல் தன் மகன் யோனத்திடம் ரகசியம் சொல்லுகிறார். எனக்கு எதிராக இருக்கிற தாவீதை கொல்ல போகிறேன். யோனத்தான் தகப்பன் உறவை விட நட்புக்கு, ஃப்ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ரகசியத்தையே உடைத்து தாவீதுக்கு அப்பாவினுடைய கொலை திட்டத்தை, ரகசியத்தை வெளிப்படுத்தி சவுலின் கொலை திட்டத்திலிருந்து தன் உயிர் நண்பனை காப்பார். இதுதான் நட்பு. இதுதான் கடைசி வரைக்கு உடன் இருக்கிற, உடன் வருகிற, உடன் வழி நடக்கிற அன்பு. மாத்திரமல்ல, தன் தந்தை சவுலிடம் தன் நண்பனுக்காக பரிந்து ஜெபிக்கிறார். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி தாவீது மோசமானவன் அல்ல, அவனை கொல்வது நல்லது அல்ல என்று தனது நண்பனுக்காக தகப்பனிடம் பரிந்து பேசுகிறார். இஸ்ரேல் மக்கள் சவுலை விட தாவீது அன்பு செய்கிறார்கள், அதுவும் யோனத்தானுக்கு தெரியும். ஆனால் தாவீது செய்வது நல்லது என்பதை அறிந்ததால் உயிர் நண்பனுக்கு உயிராக, பிரமாணிக்கத்தோடு, நட்பின் இலக்கணமாக இந்த யோனத்தான் வாழ்ந்து வருகிறார். 20வது அதிகாரத்தில் தாவீதுக்கு யோனத்தான் உதவி செய்து
என்ன சொல்லுகிறார்? நண்பா, ஒருபோதும் நீ சாக மாட்டாய். இதோ என்னோடு கலந்து ஆலோசிக்காமல் என் தந்தை பெரிதோ சிறிது எதுவும் செய்ய மாட்டார். இச்செயலை மட்டும் என் தந்தை மறைப்பானேன். அப்படி நடக்காது. உன் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்துள்ளது என்று உன் தந்தைக்கு நன்கு தெரியும் என்று. ஆக இதுதான் நட்பு, இதுதான் உறவு. கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கிற உறவும் நமது வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். கணவன் மனைவி அந்த அன்பு உறவு கடைசி மட்டும் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டிய நிலையிலும் சூசையப்பர் அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் இருந்தபடியினால் சம்மனசு சொன்னபடி ஏற்றுக்கொண்டது போல நமது நட்பு இறுதி வரை பிரமாணிக்கமாக இருக்க ஆண்டவர் நம்மை இந்த நாளில் அழைப்பு விடுக்கிறார். விவிலியத்தை வாசிக்கிற பொழுது சீராக்கின் ஞானம் 37 அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கு எல்லா நண்பர்களும் நாங்கள் உம் நண்பர் என்பார்கள், சிலர் பெயரளவில் மட்டும் இருப்பார்கள். 37 2ஆம் வசனத்தில் தோழரோ நண்பரோ பகைவராய் மாறுவது சாவை வருவிக்கும் வருத்தத்துக்கு உரிதாக்கின்றது. சில நண்பர்கள் பாதியிலே நம்மளை கழட்டிட்டு போயிடுவாங்க. செருப்பு கழட்டுற மாதிரி, சட்டை கழட்டுற மாதிரி, சட்டை மாத்திர மாதிரி, செருப்பு மாத்திர மாதிரி, பைக்கை மாத்திர மாதிரி, காரை மாத்திர மாதிரி, ஒரு பெட்டில் துணியை மாத்திர மாதிரி மாற்றிட்டு போயிடுவாங்க. பைபிள் சொல்லுகிறது அது சாவை வருவிக்கும் வருத்தத்திற்கு உரியதன்றோ. இயேசுவுக்கு நடந்துச்சு. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யூதாசு இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தோழா நண்பா முத்தமிட்டாய் காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் யூதாசை குறித்து சாவை வருவிக்கும் வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். சீராக்கி ஞானம் 37:3 ஓர் தீய நாட்டமே, நிலத்தை வஞ்சினால் நிரப்ப எங்கிருந்து உருவானாய். தோழர்கள் சிலர் தங்கள் நண்பர்களின் உவகையில் மகிழ்வார்கள், துன்ப காலத்தில் அவர்களை எதிர்ப்பார்கள். இது தோழமையோ நட்போ அல்ல. ஆனால் நீதிமொழிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம் 10ஆம் வசனம் நட்பினுடைய அந்த தன்மையை கொடுக்கிறது. நண்பர்கள் கொடுக்கும் அடிகள் நல்நோக்கம் கொண்டவை, பகைவர் தரும் முத்தங்களோ வெறும் முத்த பொழிவே. உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாது. உன் ஃப்ரெண்டு மட்டுமல்ல, உனது அப்பா அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கைவிடாது. உனக்கு இடுக்கண் வரும் காலத்தில் உன் உடன் பிறந்தான் வீட்டிற்கு செல்வதை விட அண்மையில் இருக்கும் நண்பரே மேல். தொலையில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிற, பல இடங்களில் இருக்கிற அவர்களை விட உன்னோடு இருக்கிற உன் நண்பரே மேல் என்று சொல்லுகிறது. கடைசியாக என் அன்புக்குரிய அந்தோனியருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நண்பர்களே, இயேசுவின் நட்பு, புனித அந்தோனியாரை ஆண்டவர் இயேசு எப்படி ஒரு நண்பராக கருதினாரோ, நற்செய்தி வாசகத்தின் வழியாக சீடர்களையும் தம்மில் நம்பிக்கை கொள்கிற அத்தனை பேரையும் அவர் நண்பராக ஏற்றுக்கொள்கிறாரோ. உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். நோ மோர் யூ ஆர் மை சர்வன்ட்ஸ் பட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ கால் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வேலையாட்கள் என்றால் முதலாளி செய்வது வேலையாட்களுக்கு தெரியாது. உங்களை நண்பர்கள் என்றேன். நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், கனி கொடுங்கள். நான் உங்களை ஐ சோஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ சோஸ் யூ டிசைபிள். நான் உங்களை நண்பர்களாக, சீடர்களாக, எந்தவித ஒளிவு மறைவோ இல்லாத நண்பர்களாக தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சீடர்களை மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 42 வரை இயேசு ஆண்டவருக்கு விவிலியத்திலே ஒரு நெருக்கமான நண்பர் உண்டு, லாசர். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே நாமும் லாசரை போல இருக்கிறோம். நான் அந்த நிகழ்ச்சியிலிருந்து சில விஷயத்தை சொல்லுகிறேன். லாசர் இயேசுவுக்கு நண்பர். இயேசுவுக்கு 32-33 வயசு. இயேசுவுடைய நண்பர் லாசருக்கு அவ்வளவுதான் வயசு இருக்கும். நெருக்கமான நண்பர். தனக்கு கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், பரிசெயர் சதிசெயர் திட்டுகிற பொழுது, தவறான கணிப்புகள் வருகிற பொழுது, இயேசுவை குறித்து இவன் பேய் பிடித்தவன், பெருந்தினிக்காரன், பாவிகளுக்கு நண்பன், இவனை தொலைக்க வேண்டும், மலையின் உச்சியில் தள்ளிவிட வேண்டும் என்று இயேசுவுக்கு இந்த மன்னக வாழ்வில் வெறுப்பு, ஒதுக்குதல்,
மனித பலவீனம் வருகிற பொழுதெல்லாம் ஜெபத்தில் ஒரு பக்கம் தந்தையோடு இருந்தாலும், தந்தையினுடைய இறை உறவில் நிலைத்திருந்தாலும், அவர் மனிதனின் அடிப்படையில் மார்த்தாள் மரியாள் லாசர் வீட்டிற்கு போகிறார். 4 நற்செய்திகளிலும் லாசர் அவருடைய நண்பர். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், லாசர் நோயுற்றிருக்கிறார். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் தகவல் சொல்லி விடுறாங்க. நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் போடுற மாதிரி, மை பிரதர் இஸ் சிக் அட்மிட்டட் இன் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. ஆண்டவரே, உம் நண்பன் லாசர் நோயுற்றிருக்கிறார் என்று தெரிவித்தார்கள். இதை கேட்ட இயேசு சொல்லுகிறார், அவன் சாக மாட்டான், அவனுடைய இந்த நோய் மாட்சியில் முடிவுறும். ஆனால் என்ன நடக்கிறது? அவன் இறந்து போய்விட்டான். லாசர் இறந்து போய்விட்டார். அப்ப அக்கா தங்கச்சிக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். யோ, இதுவரைக்கும் நண்பன் சொல்லி வந்தியா, வந்து டீ குடிச்சிட்டு போன, சாப்பிட்டு போன, எல்லாம் சாப்பிட்டியே, கும்மி அடிச்சுட்டு போன, நல்லா என்ஜாய் பண்ணியே, உனக்கு கஷ்டம் இருக்கிறப்ப எங்கிட்ட வந்து இப்போ என்னாச்சு நீரு? உன் நண்பன் இறந்துட்டான். அப்போ ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார், வாங்க நாங்கள் போவோம், நண்பனை பார்க்க போவோம். சீடர்கள் சொல்றாங்க, ஐயோ பெத்தானியாவுக்கா, நேத்து தானே அங்குள்ள ஆட்கள்லாம் உங்களை விரட்டிட்டு வந்தாங்க, கல்லெறிய பார்த்தார்கள். யோவான் 11:8 அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உண்மையில் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அந்த ஊருக்கா, புளியமுட்டிக்கா போறீரு? அங்கதானே உங்க பேயெல்லாம் விரட்டுனுச்சு, அங்கெல்லாம் உங்களை திட்டினாங்க. அதுபோல சீடர்களும் அவரை தடுக்கிறார்கள். குடும்பத்திலிருந்து எதிர்பார்ப்பு. உடனே இயேசு போகல. நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்டு யாராவது ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்க்கணுமா வேண்டாமா? போகல. இயேசு அந்த பக்கத்தில் இருக்கிறார். நேற்று தான் அந்த பக்கம் வந்துட்டு போயிருக்கிறார். ஆனால் போய் லாசரை பார்க்கல. சீடர்களும் சொல்றாங்க, போக வேண்டாம், நேற்று தான் அடிச்சுக்கொள்ள பார்த்தாங்க, அங்கே வா. ஆனால் இயேசு சொல்லுகிறார், வேண்டாம், எப்படியாவது போயிடணும். 17 இயேசு அங்கே வந்த பொழுது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. எவ்வளவு கோபம் இருக்கும் அந்த சகோதரிகளுக்கு. உடனடியாக அங்கு வந்த மார்த்தா சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இருந்திருந்தா என் தம்பி செத்து போயிருக்க மாட்டானே, நீர் 12 வயசு சிறுமியை உயிர்ப்பிச்சீரே, பாடையில் தூக்கிட்டு போன இளைஞனுக்கு, அந்த நயின் பட்டணத்து வீதனுடைய இளைஞனுக்கு உயிர் கொடுத்தீரே, நண்பனுக்கு உம்மால் செய்ய முடியலையே, என் தம்பி செத்து போய் 4 நாள் ஆச்சு, 3 நாளில் கல்லறையும் முழுகிட்டமே, 4 நாள் வந்திருக்கிறேன், 4 நாள் கழிச்சு வந்திருக்கிறீரே என்று ஒப்பாரி வைக்கிறார் அந்த மார்த்தாள். அவருடைய நிலைப்பாடு சரிதான். அது மனித உறவு. எதிர்பார்க்கும், துன்பத்தில் கூட இருக்கணும், கஷ்டத்தில் கூட இருக்கணும். அப்படியெல்லாம் நட்பு இல்லையா? ஆபத்தில் அறியலாம் அருமை நண்பனை. என்ன நட்பு உமக்கு? அப்படி என்ன தலை போற வேலையா உமக்கு? என்ன வேலை? நண்பன் சாக கிடக்கிறான், வந்து ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போகாம வந்து ஆறுதல் சொல்லிட்டு போகும், என்ன வேலை? 4 நாள் கழிச்சு வந்திருக்கிறீர, எதுக்கு? எதுக்காக வந்தீர்? இயேசு விடல. 11ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 இவ்வாறு சொன்னபின் மார்த்தா மரியாள் எல்லோரும் கல்லறைக்கு போகிறார்கள். 35 சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு பைபிள்ல தன் தாய் மரியாவுக்கு கூட அழுததாக இல்லை, தகப்பன் வளர்ப்பு தந்தை சூசேப்பர் கூட அழுததாக இல்லை, தனது சீடர்கள் ராயப்பர், நெஞ்சுக்கு நெருக்கமான யோவான், இவர்களுக்காக, இவர்கள் பெற்றோருக்காக அழவில்லை. 35 அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். நட்பினுடைய உச்சகட்டம், துக்கத்தின் உச்சகட்டம். இறைமகனே எருசலேமுக்கு கண்ணீர் வடித்தவர், மனமாற்றது கண்ணீர் வடித்தவர், அந்நண்பனுடைய இழப்பின் பிரிவில் கண்ணீர் வடிக்கிறார். விடவில்லை அவர். 38 இயேசு மீண்டும் உள்ளம் குமரியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை, அது ஒரு கல் மூடி இருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. மார்த்தா இயேசுவை பார்த்து, ஆண்டவரை, என்ன நியாயம் இது? செத்து போய் 4 நாள் ஆச்சு, நாத்தம் அடிக்குமே, நாற்றம் அடிக்குமே. ஹியூமன் சயின்டிபிக் ட்ரூத், சயின்டிபிக் ட்ரூத், அறிவியல் விஞ்ஞான உண்மை. நாத்தம் அடிக்கும். 4 நாள் ஆச்சுன்னா வயிறு வெடிச்சிரும், உடம்புல இருந்து தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிடும், புழுக்கள், நாத்தடிக்கும், சுமல் அடிக்கும். இறந்து மறுநாள்
அடக்கம் பண்ண போகும்போதே சிலருடைய உடல் நாத்தம் அடிக்கும். சயின்டிஃபிக் ட்ரூத், ஹியூமன் எலமெண்ட், ஹியூமன் பிலீஃப் சிஸ்டம், நாள் பாடி நாத்தம் அடிக்கும். என் ஆண்டவரால் எல்லாம் முடியும். நட்பு உயிர் உள்ளது. செத்து போனவர்களையும் உயிர்ப்பிக்கிற ஆற்றல் உறவுக்கு உண்டு, இயேசுனுடைய நட்புக்கு உண்டு என்பதை காட்ட இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்ன நான் உடம் கூறவில்லையா? அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அன்னார்ந்து பார்த்து தந்தை நோக்கி செபிக்கிறார். நன்றியோடு செபித்து, லாசரே வெளியே வா. இறந்தவர் உயிரோடு வெளியே வருகிறார். அவருடைய தலை, கண்கள், கைகள், கால்கள் எல்லாம் துணிகளால் சுற்றப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுக்களை அவிழ்த்து போகவிடுங்கள். இதுதான் உறவின் உச்சகட்டம். இதுதான் உண்மையான உறவினுடைய உச்சகட்டம். கட்டுக்களை அவிழ்த்து போகவிடுங்கள். லாசரை கட்டுக்கள் அவிழ்த்தார்கள். லாசர் உயிரோடு, உறவினரோடு, குடும்பத்தோடு, சகோதரோடு சேர்ந்தார். எனக்கு பிரியமான அந்தோனியருடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நண்பர்களே, இயேசுவை உங்கள் நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவுக்கு நீங்கள் பக்தர்கள் என்ற நிலையில் நின்று விடாதீர்கள். இயேசுவுக்கு நாம் ஞானஸ்தான அடிப்படையில் சீடர்கள். அது மட்டுமல்ல, நாம் உணர்வின் உறவில் அடிப்படையில் இயேசு நமக்கு நண்பர்கள். இங்க இருக்கிற பலருக்கு நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம். நண்பர்கள் வழியாக சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள், சில காட்டி கொடுத்தல் நிலை, சில இகழ்ச்சி, ஏமாற்றம், துக்கம், தோல்வி வந்திருக்கலாம், காட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒப்பற்ற நண்பர் இயேசுவை உங்கள் உயிரான உண்மையான நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நற்கருணையில் வாழுகிறார். இப்போது அந்த இயேசு நட்பின் இலக்கணமான மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை சந்தித்து கண்ணீரை துடைக்கிறார். உண்மையான நண்பர் இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்க காத்திருக்கிறார். நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு கவலைகளோடு வந்திருப்பீர்கள், கஷ்டங்களோடு வந்திருப்பீர்கள், கடன் சுமையோடு வந்திருப்பீர்கள், மன பாரத்தோடு வந்திருப்பீர்கள். பிள்ளைகளுடைய சேட்டை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, பிள்ளைகளுடைய விஷயங்கள் பெரிய கஷ்டமாக இருக்கும். கீழ்ப்படியாத பிள்ளைகள், லவ் பண்ணி தெரியாமல் ஓடுகிற பிள்ளைகள், படிக்க வச்சு பாழா போன பிள்ளைகள், வேலை வாய்ப்பு இல்லாமல் நடக்கிற பிள்ளைகள், ஒழுக்கமில்லாத பிள்ளைகள், இன்னும் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். திருமணம் நடந்து சரியான குடும்ப வாழ்க்கை இல்லாத, குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு உறவில் சிக்கல் இருக்கிற ஒரு சூழல் இருக்கலாம். இந்த இடத்தில் சில தோல்வி மனப்பான்மையில், ஏன் தற்கொலை எண்ணத்தோடு கூட இருக்கலாம். இந்த நாளில் இந்த நண்பர் இயேசு அன்றைக்கு லாசருடைய கல்லறையை சந்தித்து, லாசரே வெளியே வா என்று அழைத்தது போல உங்களையும் சந்திக்கிறார். லாசருடைய கட்டுக்களை அவிழ்த்து போகவிடுங்கள் என்று சொன்னது போல உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களை, குடும்ப பொருளாதாரத்தை, உங்கள் தொழில் வளர்ச்சியை, உங்கள் மீன்பாடு தொழில் வளர்ச்சியை, உங்கள் வியாபார தொழில் வளர்ச்சியை, தொழில் தடைகளை, வேலைவாய்ப்பு தடைகளை, குழந்தை பாக்கிய தடைகளை இந்த நாளில் ஆண்டவர் மாற்றுகிறார். இப்பொழுது அருள் தந்தை அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். இந்த இயேசு, நண்பர் இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். நீங்கள் நண்பரோடு இணைந்திருங்கள். எப்படி இரண்டு மனுஷ நண்பர்கள் இணைந்திருக்க வேண்டும், சொல் பேச்சு கேட்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பது போல நீங்கள் இயேசுவோடு இணைந்திருங்கள். இயேசு எப்போது உங்களோடு இருக்கிறார். உலக முடியும் மட்டும் உன்னோடு இருப்பேன், நீ அஞ்சாதே, கவலைப்படாதே, உள்ளம் கலங்க வேண்டாம், சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறாயா, என்னிடத்தில் வா, உன் சுமைகளை மாற்றுவேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன இயேசு, பிரமாணிக்கமுள்ள நண்பர் இயேசு, உண்மையான அன்பர் இயேசு இதோ இப்போது நம் மத்தியிலே வர இருக்கிறார். எல்லோரும் இப்போ முழங்கால் படியிடுவோம். தந்தை அவர்கள் நமக்காக ஜெபிக்க போகிறார்கள். இந்த நண்பர் இயேசு வார்த்தையில் மட்டுமல்ல, வசனத்தில் மட்டுமல்ல, அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே சந்திக்கிறார். உங்களை சுகப்படுத்த போகிறார். ஒரு புதுவிதமான அனுபவத்தை பெறப்போகிறீர்கள். இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். இந்த குணமளிக்கும் ஜெபத்திலும், இந்த நடக்கிற இயேசுடைய குணமளிக்கும் அந்த பவனியிலும் பங்கு பெற்று உங்களுக்காக செபியுங்கள். இந்த நண்பர் உங்களை விடுவிக்கிறவர். உங்கள் பாவ கட்டுக்கள், சாப கட்டுக்கள், செய்வினை கோளாறுகள், தீர்க்க முடியாத வியாதிகள், மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதிகள், மனுஷர்களால் தூற்றப்பட்ட அனைத்து அக்கிரமங்களையும் இந்த அன்பர் இயேசு விடுதலை கொடுக்கிறார்.
விடுதலை கொடுத்து உங்களை சுகப்படுத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு புதிய ஆசீர்வாதம் இப்போது கடந்து வருகிறது. உங்கள் கண்ணீர் கவலைகளை மாற்ற இது இயேசு இருக்கிறார். அருள் தந்தையின் ஜெபத்தோடு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அனைத்தையும் அர்ப்பணியுங்கள். முழந்தாள் படியிடுவோம்.